அரசியலில் புதிய திருப்பமாக நடிகர் விஜயின் முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் தாவேகா குறித்த கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தாவேகாவில் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. விஜயின் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு உரிய மரியாதை இல்லை. புதிதாக வரும் சிலர் நாட்டாமை செய்து அனுபவம் உள்ளவர்களை உள்ளே செல்வது தடுக்கிறார்கள் என அவர் பதிவிட்டுள்ளார். விஜய் மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கும் பணியில் தானும் முக்கிய பங்கு ஆற்றியதாகவும், ஆனால் தற்போது தங்கள் போன்ற மனசு ஒத்தோருக்கு அந்த அமைப்பில் இடமே இல்லாத சூழல் ஏற்பட்டுவிட்டதாகவும் செல்வகுமார் கூறினார். விஜய் நிலவு போல பௌர்ணமியில் பிரகாசிப்பார், அமாவாசையில் மறைந்து போவார். ஆனால் மக்களின் தேவைகளை உண்மையாக பூர்த்தி செய்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்பா மகன் உறவு இன்று ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை எனவும், சந்திரசேகர் விஜயின் வாழ்க்கைக்காக உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர். ஆனாலும் அவருக்கே மரியாதை இல்லை. அப்படி இருக்கும் போது நம்மை மாதிரி பணியாளர்கள் எவ்வளவு தள்ளி வைக்கப்படுவோம் என வருத்தம் தெரிவித்தார். தான் மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புவதாகவும், அதற்கான சரியான தளம் இன்று திமுகவில் தான் உள்ளது என்பதால் அதில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். சினிமா துறையில் PRO, தயாரிப்பாளர், இயக்குனர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்த செல்வகுமார் விஜயின் பல வெற்றி படங்களிலும் செய்யப்பட்டதை நினைவுபடுத்தினார். புலி படத்துக்கு நான் செய்த தியாகங்களை நான் சொல்ல தேவையில்லை, அந்த அனுபவமே போதுமானது என அவர் கூறி தனது குற்றச்சாட்டுகளை முடித்தார்.